லேர்ன் எனிதிங். எவ்ரிபடி இமேஜின் பண்ணுங்க, இப்போ உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. உங்களால் ரொம்ப முடியலைன்னு ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க. இந்த நேரத்தில் திங்க் பண்ணுறீங்க, நான் அந்த டைமில் அதெல்லாம் பண்ணியிருக்கலாம், ஆனால் நான் அதெல்லாம் பண்ணலை. அதனால் எனக்கு ரொம்ப ரெக்ரெட்டாக இருக்குது. நான் ஜிம்முக்கு போகணும், உடம்பாத்துன்னு ஆசைப்பட்டேன், ஆனால் முடியல. சரி, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதுவும் முடியல. பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன், அதுவும் முடியல. இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்மளுக்கு வரக்கூடாதுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா வயசாகி இந்த விஷயமாக தெரியறது பதிலாக இப்போ யங் ஏஜில் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம லைஃப்பில் எந்த மாதிரி ரெகுலேட்டும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். நம்பர் 1, நாட் ஸ்டார்டிங் ஏ பிஸ்னஸ். நம்ம யங் ஏஜில் இருக்கும்போது நான் இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், வேலைக்கெலாம் போக மாட்டேன், நான் ஒரு பெரிய கம்பெனி பில்ட் பண்ண போகிறேன், பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆக போகிறேன்னு நினைப்போம். நம்ம பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லுவோம். ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் ஐயோ பிஸ்னஸ்னால் ஆகுது, நல்லா படி, ஒரு வேலைக்கு போடா, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை. இப்படி தான் என் ஃப்ரெண்டும் போனான், இப்போ அவன் நிலமை எப்படி இருக்குது தெரியுமா. நம்மளை சுற்றி இந்த மாதிரி பீப்புள் அதிகமாக இருப்பாங்க. நிறைய பேர் சுற்றி இருக்கிறவன் என்ன நினைப்பான்னு நினச்சி எதுவுமே செய்ய மாட்டேன். ஓல்டர் ஏஜில் இதுக்காக ஒரு ரெகுலேட் படுவோம். நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன்னா நான் கொஞ்சம் கூட வளர்ந்துருக்க மாட்டேனா. இந்த மாதிரி வருத்தப்படுறவங்க இந்த உலகத்தில் 90% ஆஃப் பீப்புள். இந்த மாதிரி நிலைமை நம்மளுக்கு வரக்கூடாதுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிட்டு சீக்கிரமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓல்டர் ஏஜில் இதுக்காக நம்ம ரெகுலேட் பட தேவையில்லை. நம்பர் 2, நாட் ஹேவிங் ஏ ஹெல்தி பாடி. இந்த ரெகுலேட் இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஐயோ என் பாடியை நல்லா கவனிச்சிருக்கலாம், நான் நல்லா ஃபுட் எடுத்துருக்கலாம், நான் நல்லா ஜிம்முக்கு போய் உடம்பு சூப்பராக மாற்றிருக்கேன், தேவையில்ல அடிக்ஷனால் இப்போ இப்படி இருக்கேன், என் லைஃப்பில் நான் எதுவுமே உருப்படியாக செய்யலை அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவோம். ஃபஸ்ட்டு ஒன்று புரிஞ்சுக்குங்க, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் தான் தெரியும் நான் என்னோடய உடம்பை நல்லா பார்த்துருக்கலாம் அப்படின்னு. இதுவுமே நம்ம ஓல்டர் ஏஜில் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கும்போது ஒரு பெரிய ரெகுலேட்டாக இருக்கும். ஸோ இன்னையிலேருந்தே உங்கள் பாடிக்கு தேவையான ஒர்க் அவுட் அண்ட் ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்பர் 3, நாட் சேவிங் ஃபார் ரிட்டைர்மெண்ட். என் லைஃப்பில் நான் 40 வருஷம் வேலை செஞ்சேன். 40 வருஷத்தில் மாதம் 500 சேர்த்து வச்சேன்னா வருஷம் 6000 இருக்கும். அதுவே 40 வருஷத்தில் 2,40,000 சேர்த்திருப்பேன். இப்போ எனக்காக ஹெல்ப் பண்ண யாருமே இல்லை. நான் அன்றைக்கே இப்படி பண்ணியிருந்தேன்னா நான் இப்போ வருத்தப்பட்டிருக்கேன். எனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன ஹாப்பினஸ்க்காக அந்த பணத்தை யூஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு எந்த பணமும் இல்லை. நான் இப்படி என்னோடய டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன். என் லைஃப்பில் இப்போ நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த மாதிரி இருக்கிற அந்த டைமில் நம்மளுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெயின் ஃபீல் பண்ணாமல் இருக்கணும்னா இப்போ கிடைக்கிற அமௌண்ட்டில் ஒரு 10% எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் ஓல்டர் ஏஜில் எந்த ரெகுலேட்டும் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணலாம். நம்பர் 4, நாட் ட்ராவலிங் அரவுண்ட் த வேர்ல்டு. 20 வயசு வரைக்கும் ஸ்கூல் காலேஜ் படித்தேன், அப்புறம் மேரேஜ் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் எந்த ஊரில் இருந்தேனோ அந்த ஊரில் தான் இப்போவும் இருக்கிறேன். இந்த உலகத்தில் இவ்வளோ அழகான பிளேஸெல்லாம் இருக்குது, ஆனால் என்கிட்ட பணம் இருந்துச்சு, ஆனால் இந்த உலகம் சுற்றி பார்க்க டைம் இல்லை. பிறந்ததுலேருந்து வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன். எனக்குன்னு இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சு. அதுவும் இப்போ எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவ்வளோ வருஷத்தில் என்னால் கொஞ்சம் அமௌண்ட்டை கூட சேவ் பண்ணி ட்ராவல் பண்ண முடியல. இந்த டைமில் தான் எனக்கு நான் அப்போவே பண்ணியிருக்கலாம், இப்படி பண்ணிட்டேனே, நான் இப்போ தான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஸோ எப்பவுமே வேலை செஞ்சுக்கிட்டே இல்லாமல் வருஷத்தில் ட்ராவலுக்குன்னு கொஞ்சம் டைம் அண்ட் மணியை சேவ் பண்ணி இயர்லி 2 or 3 times தேவையில்லாமல் வருத்தப்படுறதுலேருந்து உங்களை சேவ் பண்ணிக்கலாம். நம்பர் 5, நாட் ஸ்பெண்ட் டைம் வித் ஃபேமிலி. உங்கள் லைஃப்பில் மோஸ்ட்டாக வரப்போகிறது உங்கள் ஃபேமிலி தான். ஆனால் நம்ம ஃபேமிலியை மறந்து எப்போவுமே ஒர்க்குன்னு போய்கிட்டே இருப்போம். கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி உங்கள் ஃபேமிலியை பாருங்கள். உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அப்பப்போ ட்ரிப் போங்க. உங்கள் குழந்தைங்கிட்ட டைம் கொடுத்து நல்லா பேசுங்க. இல்லைன்னா ஓல்டர் ஏஜில் இதுக்காக ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஸோ இருக்கிற ஷார்ட் டைமில் என்ஜாயபுளாக இருந்து உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹாப்பியாக இருங்க. ஓல்டர் ஏஜில் ரெகுலராக ஃபீல் பண்ண மாட்டோம். 6th, நாட்ஸ் இன்வெஸ்டிங். இந்த காலத்தில் அதோட மதிப்பு எவ்வளோ தெரியுமா? அப்போவே நான் வாங்கியிருக்கலாம். இன்றைக்கி அதோட ஷேர் இவ்வளோவா? இப்போ என்கிட்ட அந்த பணம் இருந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பேன். அன்றைக்கே நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி என் லைஃப்பில் எதுவுமே பண்ணலை, ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டாச்சும் பண்ணியிருக்கலாம். கடைசிக்கு ஒரு 10 கிராம் நகை கூட வாங்கியிருக்கலாம். இப்போ அதோட விலை எங்கேயோ போயிடுச்சு. இப்போ அதுக்காக ரொம்ப வருத்தப்படுறேன். அந்த ரெக்ரெட் உங்களுக்கு வரக்கூடாதுன்னா இன்றைக்கே ஒரு சின்னதாக இன்வெஸ்ட்மெண்ட் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்கள். கடைசியில் நான் அது பண்ணலை இது பண்ணலைன்னு ஓல்டர் ஏஜில் ரெகுலேட்டாக ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ சொன்ன எல்லாமே நம்ம ஓல்டர் ஏஜில் லேர்ன் பண்ணுறதை இன்றைக்கே கற்றுக்கிட்டோம். இந்த ரெகுலேட்லாம் இல்லாமல் வாழணும்னா இப்போ சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கனாலே நம்ம லைஃப்பில் ரெகுலேட் இல்லாமல் வாழலாம். ஸோ பண்ணணும்னு நினச்சதை இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
கடைசியில் ரெகுலேட் பண்ண தேவையில்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் விஷயம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காரு, அவருக்காக என்னோடய வாழ்த்துக்கள். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.